மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. மக்களாகிய நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் தான் அந்த 4 மணி போட்டியில் மக்களாகிய நீங்கள் இவ்வளோ நாள் என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. ஒரு கொள்ளையடிப்பு, கனிம வள கொள்ளையாக இருந்தாலும் சரி, மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக எவ்வளோ பெரிய என்னென்ன கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்கிறாங்க. இது மக்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இதனால தீர்ந்துச்சு? ஒரு நெல் விவசாயிகள் அவங்களுக்கு ஒரு நெல் பாதுகாப்பதற்கு ஒரு சரியான இடம் கட்டி கொடுத்தாங்களா? அந்த நெல்மணிகளை பாதுகாத்தாங்களா? விவசாயிகளுக்கு தகுந்த போல் அவங்க அறுவடை செய்யும் எந்த பொருளாக இருந்தால் அதை பதப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாங்களா? இந்த ஏழை மக்களுக்கு அரிசி, ரேஷன் அரிசி, தரமான அரிசி கொடுக்குறாங்களா? இந்த 2000 நீங்கள் வாங்குறது, 1000 ரூபா வாங்குறது உங்களுக்கு பெருசாக தெரியும், ஓகேவா? நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க எப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஆல்ரெடி நீங்கள் ஓட்டு போட்டு முடிச்சிட்டீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சிந்தித்து பாருங்கள். அவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க, எப்படி அவங்க பிள்ளை குட்டிங்க வாழுங்க, அவங்க பசங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன படிக்குது, உங்களால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுதா, ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுதா, யார் கூலி வேலைக்கு போகிறோம். இது ரொம்ப ரேஷன் அரிசி வாங்கி தான் சாப்பிட்ற நிலைமையில் நம்மளாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம். நாங்கள்லாம் ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்டோம், எனக்கு விவரம் தெரிஞ்சு. அது கூட கிடைக்கல, அப்போல்லாம் ரேஷன் அரிசி கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரேஷன் அரிசி போட்டாங்க, கூழு தான் குடித்தோம், ஓகேவா? அப்படிலாம் நம்ம வாழ்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ உள்ள நிலைமையில் இவங்கெல்லாம் எப்படி மக்களிடம் சுரண்டி மக்கள் பணத்தவே எடுத்து இவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு உங்கள் தொகுதியில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிஞ்சிருக்கும். அப்படியா வந்தவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா? என்னுடைய கேள்வி தான். நியாயமாக மக்களுக்காக ஒரு ஆள் சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். மக்களுக்கு உங்கள் தொகுதியில் உள்ள கவுன்சிலராகவே இருந்தால் கூட நான் உங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நியாயமான மக்களுக்கு, நியாயமான ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறீங்களான்னு மக்களை உங்களோட நான் கேட்குறேன். சொல்லுங்க பார்ப்போம். அவன் அந்த ஜாதிக்காரன், அவன் அந்த இதுக்காரன், அவன் இப்படி இப்படி அப்படி சொல்லி தட்டி கழிச்சிட்டு திரும்பவும் நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களான்னு எனக்கு சரியாக தெரியலை, ஓகேவா? இனி வருங்காலங்களில் மக்களாகி நீங்கள் ஓட்டு போடும்போது நம்மளுக்கு யார் என்ன செய்வாங்க, நம்மளுடைய பிரச்சனைகளை யார் தீர்ப்பாங்க, நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன என்று யார் கேட்குறாங்க, அப்படியா கொஞ்சம் ஆட்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க. எம்பி, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம், அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள், கோட்ரஸ், அது இதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியலை. எலெக்ஷன் முடிந்து விட்டது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 4ஆம் தேதி தெரியும் நம் தலையெழுத்து யார் கையில் இருக்க போகிறது என்று. அப்படியே யார் ஜெயித்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன வேணும், உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் என்ன வேணும், இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. கேட்டும் அவங்க எதுவும் சொல்லாத பட்சத்தில் நீங்கள் அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணுங்கள். அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்க, எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுங்க, அந்த எம்பி, எம்எல்ஏ வீட்டுக்கு முன்னாடி போய் தர்ணா இருந்து போராட்டம் பண்ணுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படித்தான், அதுக்காகத்தான் நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க ஜெயித்தவுடனே அவங்க பெரிய ஆளுலாம் கிடையாது. நம்மளுக்கு கீழே தான் எம்பி, எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள்லாம். அதை மட்டும் சிந்திச்சு நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் எல்லாரும் சேர்ந்து போய் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகளை வைத்தால் மட்டும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லாமே நம்ம பணம் தான், நம்ம தான் வரி கட்டுறோம், எல்லாம் செஞ்சிடும். நம்மளுடைய காசு தான் நம்மளுக்கு செலவழிக்க போகிறாங்க. அந்த ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் போய் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.